மேடம் சரத்தை கொண்டு வந்தாச்சு பாருங்க. ஷரத் 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 என்னாச்சு ஷரத்? டேய் என்ன பண்ணீங்க ஷரத்? டேய் என்னடா பண்ணீங்க ஷரத்? ஷரத் கடத்திட்டு வர சொன்னா இப்படி கொண்டு வந்து போட்டுக்கியேடா. என்னடா பண்ண அவர? சொல்லு சொல்லுடா, உன்னதான் கேக்குறேன். எதுவும் பண்ணல. நீ எதுவுமே பண்ணலன்னு சொல்ற. ஆனா என் ஷரத் இப்படி சலன மேல படுத்து கிடக்குறாரு. அவரை எது பண்ணீங்க? உண்மையை சொல்லுங்க. சரத்து மயக்கத்துல இருக்கான், அவ்வளவுதான். நீ பதட்டப்படாத. சரத்தை தூக்கிட்டு வந்து உன் காலடியில போடலான்னு நான் எடுத்த முயற்சியில ஒரு சின்ன வயலன்ஸ் பயன்படுத்த வேண்டியதா போச்சு. இவர் மேல எதுக்கு வயலன்ஸ்? சரத்தை தூக்கும் போது அவன் மல்லு கட்டி ஸ்ட்ரகிள் பண்ணான். என் ஆளு சரத்து தரையில சும்மா நச்சுன்னு அடிச்சு விட்டான். சும்மா ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அது ஊமாடிதான், உயிர் போற அளவுக்கு பெரிய அடி இல்ல, மயக்கம் தெளிஞ்சிரும். நீ சரத்தை எடுத்துக்கோ. என்ன பாக்குற? நம்ம டீல் பிரகாரம் சரத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். நீ குழந்தை தேவிகாவை இப்ப நீ என்கிட்ட ஒப்படைச்சிரு. ஷரத் கொண்டு ஆகாதல்ல? அதான் அப்ப சொன்ன. குழந்தை கொண்டு வர. குழந்தை எங்கடி? உள்ள போயிருப்பா, வா போய் கொண்டு வந்து ஒப்படைச்சிடலாம். குழந்தை கொண்டு வர. எங்கடி அவ? தெரியலையே. அண்ணா அவங்க நம்மளை ஏமாத்துற மாதிரி இருக்குண்ணே. சரத்தை கடத்தியாச்சுன்னு நாம தீபாவுக்கு ஃபோன் பண்ணோம். நாம சரத்தோட வந்துட்டோம், அவங்க குழந்தையோட இருக்கணும்ல. ஏதோ சம்திங் ராங்கா இருக்குண்ணே. டேய், குழந்தை தேவிகாவை தீபா எங்கிட்ட ஒப்படைக்கணும். இதுதான் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். அது அவ மீறினானா அதான் கிடைக்கிறான சரத்து, அவனை அப்படியே தூக்கிட்டு போக வேண்டியதான். சரிண்ணே. குழந்தை தேவிகா எங்க? நீ மட்டும் தனியா வர? தேவிகா வீட்டுக்குள்ளதான் இருந்தா. தேடி பார்த்தோம், காணோம். போய் 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 நான் போய் தேடி பாக்குறேன். தாராளமா. டேய் போய் தேடி பாருங்கடா, போங்க. எங்க காணோம்? குழந்தை மட்டும் கிடைக்கலனா அவ்வளவுதான். ஹாய் பேபி. அடடடடா செல்லம், வாங்க வாங்க வாங்க. என் பொக்கிஷமே, வா வா வா. கியூட் பேபி, என் செல்லம். ஆஹா, உன்னை வெளிநாட்டுக்கு வித்தா அப்படியே கோடி கோடிய பணத்தை கூட்டுவானே. என் பொக்கிஷமே, வாடா செல்லம், வா 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 வா. குழந்தை நான் எடுத்துக்கிட்டேன், உன் சரத்தை நீ எடுத்துக்கோ. டேய் வாங்கடா. ஷரத், டேய் ஏறுங்கடா. டேய் நீங்களா இங்க இருங்க. வேலு நீ மட்டும் வா. என்னம்மா கவிதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேனே. நிஷா எங்க? உள்ள இருக்கானே. நிஷா சார். என்ன பண்ண? வணக்கம் சார். குழந்தைங்களுக்கு பால் காய்ச்சிட்டு இருந்தேன். பிள்ளைங்களாம் நல்லா சாப்பிட்டாங்களா? பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு கொடுக்கணும். சரிங்க சார். பாக்குறதுக்கு நல்லா புஷ்டியா இருக்கணும். சரிங்க. குழந்தைங்களை நல்லா குளிப்பாட்டி புது துணிகளை போடணும். ஓகே சார். அப்பதான் இந்த குழந்தைங்களுக்கு
நல்ல விலை கிடைக்கும். வெளிநாட்டுக்காரன் நம்ம சொல்ற விலைக்கு கண்ணை மூடிட்டு விலை கொடுத்து வாங்கிட்டு போவான். இந்தா இத பார், இந்த குழந்தை ஒரு புது வரவு. பேரு தேவிகா. ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. அசந்தா தப்பிச்சு ஓடி போயிருவா. அது மட்டும் இல்ல, இந்த பிள்ளைங்களையும் சேர்த்து இழுத்துட்டு ஓடி போயிருவா. கவனமா இருக்கணும். சரிங்க சார். இத பார், இந்த குழந்தையோட சேர்த்து விளையாடோடு. ஓகே சார். கவிதா, குழந்தைய பத்திரமா சரி பாத்துக்க. அண்ணே. டேய் 9+1 10 ஆச்சுடா. டேய் இன்னும் 2-3 நாள்ல வெள்ளைக்காரங்க குழந்தைய விலைக்கு வாங்க வருவாங்க. இந்த குழந்தைங்களை 2 பிரிச்சு மும்பை, டெல்லி, ஹைதராபாத்னு கொண்டு போய் வித்துறணும். அப்புறம் சென்னை மாவட்ட கலெக்டர் அர்ச்சனாவால போலீஸ் கெடுபிடி ஜாஸ்தியா இருக்கு. அதனால இந்த வியாபாரத்தை வெளியூர்ல வச்சுக்கோ. டேய் இந்த குழந்தை தேவிகாவை நானே டீல் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. இது தங்க முட்டை வாத்துடா. வெளிநாட்டுக்காரன் பார்த்தானா தேவிகாவை அப்படி கொத்திக்கிட்டு போயிடுவான். அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை தேவிகாவை வச்சு வேற ஒரு பல திட்டங்கள்லாம் வச்சிருக்கேன். அது என்னன்னு அப்புறமா சொல்றேன். சரிண்ணா. நிஷா, நிஷா சார். குழந்தைகளை பத்திரமா பாத்துக்கோ. சரிங்க சார். போலாண்ணே. தீபா, இதெல்லாம் உன் வேலை தானா? நீ தான் என்ன ஆளை வச்சு கடத்தி வீட்டில் என்ன இப்படி கட்டி போட்டிருக்கியா? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் இப்ப என்ன செய்ய போறேன் தெரியுமா? சுயநினைவை இழந்த மாதிரி நடிக்க போறேன். உன் சுயரூபத்தை படம் பிடிச்சு எல்லார் முன்னாலையும் காட்ட போறேன். சரத்துக்கு மயக்கம் தெளிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வா போய் பார்க்கலாம். ஷரத், ஷரத், உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? பார்த்து ஷரத், மயக்கம் தெளிஞ்சிடுச்சுல ஷரத்? சாரி ஷரத், உங்களை அழுங்காம குலுங்காம அப்படியே கூட்டிட்டு வர சொன்னேன். ஆனா பாவி பசங்க உங்களை அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டானுங்க. அடி ஒன்றும் பலமா படலையே. ரொம்ப வலிக்குதா ஷரத்? எங்க வலிக்குதுன்னு சொல்லுங்க. நான் அப்படியே மூத்த தாலி ஒத்தடம் கொடுக்கறேன். உடனே சரியாயிடும். என்ன ஆளை வச்சு அடிச்சு தூக்கிட்டு நாடகம் ஆடுற? இரு, பதிலுக்கு நானும் நாடகம் ஆடுறேன். பாரு இப்போ. ஷரத், என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. ஆமாங்க, நீங்க யாரு? நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. நான் யாருங்க? நான் எப்படிங்க இங்க வந்தேன்? நான் எங்க இருக்கேன்? என்னோட பேர் என்னங்க? எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க. நான் யாருன்னு எனக்கு நினைவில்லைங்க. ஷரத், எனக்கு எல்லாமே மறந்து போச்சுங்க. நான் யாருன்னு கொஞ்சம் சொல்றீங்களா ப்ளீஸ்? சொல்லுங்க. உஷா, இங்க வா. என்னடி இது? இவருக்கு தலையில அடிபட்டதுல மெமரி லாஸ் ஆயிருக்கும் போல இருக்கு. சரத்தை நீ நினைச்ச மாதிரி எல்லாம் வழி கொண்டு வரதுக்கு கடவுள் உனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கொடுத்திருக்காரு. ஹலோ, என்ன உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க யாரு, நான் யாரு? ஏங்க என்ன இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? போய் பாரு. உங்க பேரு ஷரத், என்னோட பேரு தீபா.
நீங்களும் நானும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். ஆனா சக்தின்னு ஒருத்தி உங்க மேல ஆசைப்பட்டு உங்களை அடையணும்னு தீவிரமா முயற்சி பண்ணா. அப்படியா? ஆமா, நீங்க அவளை எவ்வளவோ வெறுத்து ஒதுக்குனீங்க. தீபா தான் என் உயிர், நீ என்ன அடையணும்னு நினைக்கிறது தப்புன்னு அவகிட்ட எவ்வளவு எடுத்து சொன்னீங்க. ஆனா அந்த ஒருதலை காதலி சக்தி அதை ஒத்துக்கவே இல்ல. உங்களை அடையாம விட மாட்டேன்னு சொல்லி அவளோட தங்கச்சி கலெக்டர் அர்ச்சனாவை வச்சு உங்களை மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? அப்போ சக்தி தான் என் மனைவியா? ஆமா, இது வரைக்கும் சக்தி தான் உங்க மனைவி. இனிமே நான் தான் உங்க மனைவி. சக்திக்கு இது தெரியுமா? சக்தி, நீ சரத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவருக்கு நீ உண்மையான மனைவி ஆயிட முடியாது. அவரோட உண்மையான மனைவி நான் தானே சொன்னேன். அதேதான் நீங்களும் சொன்னீங்க. ஆனா அத தாங்கிக்க முடியாத சக்தி அடியாட்கள் எல்லாம் செட் பண்ணி உங்களை பணிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணா. ஐயோ, அந்த சக்தி அவ்வளவு கொடுமையானவளா? ஆமா சரத், இப்ப பாத்தீங்களா, உங்களை அவ அடிச்சதுனால உங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. உயிருக்கு உயிரா பழகின என்னையே இப்ப யாருன்னு கேக்குறீங்க? அப்படி கேட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு தீபா. சரி, நான் ஒன்னு கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்ல. என்ன சரத், எதுவா இருந்தாலும் கேளுங்க. ஏன் என் கையை காலை கட்டி போட்டிருக்க? அதுவா, நான் தான் கட்டி போட்டேன். நீங்க ரோட்ல மயங்கி கிடந்தீங்க. அப்போ உங்களை தூக்கிட்டு வந்து என் பெட்ல படுக்க வச்சு நான் தான் கட்டி போட்டேன். ஏன்னா நீங்க திரும்பவும் போயிடக்கூடாது, அந்த சக்தி உங்களை மறுபடியும் தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். தீபா, நீ ரொம்ப ரொம்ப நல்லவ. என் மேல உனக்கு இவ்வளவு காதல் இருக்க. கடவுள் தான் அந்த சக்தி கிட்ட இருந்து ஓ மூலமா என்ன காப்பாத்திருக்கான். அப்ப இனிமே அந்த சக்தி முகத்துல நான் முழிக்கவே கூடாது. அதுக்கு ஒரு வழி சொல்லு தீபா. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. சொல்லு தீபா. ஷரத், அதுக்கு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமா ஆமா, உடனே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி அந்த சக்தி முகத்துல கரிய பூசணும். அந்த சக்தியை பழி வாங்கணும். சபாஷ் ராசா, நான் நினைச்சது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. God is great. கட்டு. தாலி கட்டு. வா. ஏ பூமிகா, உன்னை வச்சுதான் என் மகளுக்கு மதனை தாலி கட்ட வைக்க போறேன். நீ குத்துயிரும் கொலை உயிருமா இருக்கிற இடம் எனக்கு தெரியும்னு அவங்கிட்ட சொல்லுவேன். நீ இன்னும் 24 மணி நேரம் தான் உயிரோடு இருப்பேன்னு சொல்லுவேன். உடனே பதறி போய் மதன் நீ இருக்கிற இடத்தை என்கிட்ட கெஞ்சி கேட்பான். என் மகளுக்கு தாலி கட்டு, அப்பதான் பூமிகா உனக்கு கிடைப்பான்னு சொல்லி அவனை என் மகளுக்கு தாலி கட்ட வைப்ப. நீ ஐசியூல இருந்தபடியே ஆசீர்வாதம் பண்ணு. ஹலோ, அர்ச்சனா ஐயா. வணக்கம் கலெக்டரம்மா, எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லாதான் இருப்பீங்க. ஏன்னா நீங்க அர்ச்சனா IAS ஆச்சே. யார் நீ? என்ன வேணும் உனக்கு? என்ன கலெக்டரம்மா, ரொம்ப கெடுபிடிலாம் பண்றீங்களாமே. எங்க ஆளுங்க எல்லாத்தையும் பூண்டோட ஒழிக்கிறதுக்கு உத்தரவு போட்டிருக்கீங்களாமே. அதுவும் என்ன என்கவுண்டர் பண்ண உத்தரவு போட்டிருக்கீங்களாமே. யாரு? முதல் நீ யாரு, உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு பேசு. பேரு முக்கியம் இல்ல கலெக்டரம்மா, நீங்க ஆசைப்பட்டு கேட்கறதுனால நான் சொல்றேன். நான் தான் கூக்கா தலை. கூக்கா தலைனா? கூக்கா தலைனா குழந்தைகள் கடத்தல் தலைவன். என்ன பேச்சு மூச்சே காணோம்? ஒன்னதான்டா, ஒன்னதான் வலை வீசி தேடிட்டு இருந்தேன். தேவிகாவை எங்க கடத்தி வச்சிருக்க? அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இத பாரு கலெக்டரம்மா, மரியாதையா உன் வேலை மட்டும் பாரு. ஏழை பிள்ளைங்களுக்கு நோட்டு புத்தகம் கொடுத்தோமா, கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து கொடுத்தோமா, விதவைகளுக்கு பென்ஷன் கொடுத்தோமா,
இருக்கணுமா, முதியோர்களுக்கு உதவித்தொகை கொடுத்த மாதிரி இருக்கணும். அத மட்டும்தான் செய்யணும். அத விட்டுட்டு என் பிசினஸ்ல நுழைஞ்ச அப்புறம் அவ்வளவுதான். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? உனக்கு ரெட்டை குழந்தை இருக்குல்ல, ரெட்டை குழந்தை, அதை தூக்கிடுவேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே சவால் விடுவ? என் குழந்தைகளை தூக்கிடுவியா நீ? தூக்க முடியுமா உன்னால? உன்னை நானே சுட்டு பொசிக்கிடுவேண்டா. என்னம்மா ரொம்ப ரொம்ப கோவப்படுறிய? வேணா ஒரு டெஸ்ட் வச்சு பாப்போமா? இன்னைக்கு பிளே ஸ்கூலுக்கு போன உன் குழந்தை வீடு திரும்புதான்னு பாக்குறியா? உன்னால அது முடியாது. நீ முதல்ல குழந்தை விட்டு பாரு, அப்புறம் வீடு திரும்பிச்சான்னு போன் பண்ணி சொல்லு. வர நானே நேர்ல வரேன். என் குழந்தைகளை எப்படி தூக்குறேன்னு நானும் பாக்குறேன். இத பார், எனக்கு சர்வதேச லெவல்ல லிங்க் இருக்கு. என்ன சாதாரண ஆளுன்னு நினைச்சிடாத. தேவைப்பட்டா உன்னை போட்டு தள்ள கூட தயங்க மாட்டேன். அர்ச்சனா, யாரோட போன்ல பேசிட்டு இருக்க? ராஸ்கல் என்கிட்டயே போன் பண்ணி என் குழந்தைகளை கடத்திடுவேன்னு சொல்றான். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். ஐயோ, என்ன அர்ச்சனா சொல்ற? உடனே கமிஷனருக்கு போன் பண்ணி நடவடிக்கை எடுக்க சொல்லு. குழந்தைங்க என்ன விளையாட்டு பொருளா வேடிக்கை பார்த்துட்டு உட்கார? என் உள்ளுணர்வு எச்சரிக்குது. எங்க ஜோசியர் சொன்ன மாதிரி நடந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் நம்பாத சக்தி. நான் நம்புறவ இல்லதான். ஆனா ஜோசியர் சொன்னதுக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் ஒத்து போகுது இல்ல? மனசுல படாத வரைக்கும் பரவாயில்ல. ஆனா மனசுல பட்டுடுச்சே, அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு அர்ச்சனா. அதனால குழந்தைகளை கொஞ்ச நாளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பாம இரு. என்ன சக்தி இப்படி சொல்லிட்ட? இவெல்லாம் ஒரு மனுஷன், இவனுக்கெல்லாம் பயப்பட சொல்றியா? பெரியவங்க உயிருக்கு ஆபத்துனா பயப்படாம இருக்கலாம். நான் பச்சை குழந்தைகளோட உயிராச்சே, எப்படி பயப்படாம இருக்க முடியும்? அர்ச்சனா, நீ தப்பா நினைக்கலனா அந்த ஜோசியர் திரும்பவும் வீட்டுக்கு வர வச்சு என்ன ஏதுன்னு கேளு. சக்தி, முதல்ல நீ இப்படிலாம் யோசிக்கவே கூடாது. ஆபத்துக்கு பார்த்தா தப்பே இல்ல அர்ச்சனா. ஜனங்களுக்கு ரோல் மாடலா இருக்க வேண்டிய நானே இப்படி மூட நம்பிக்கையோட இருக்கலாமா? அவனை பிடிக்க என் குழந்தைகளை பணயம் வைக்க கூட நான் தயங்க மாட்டேன். நானா அவனானு ரெண்டுல ஒண்ணு பாத்துடுறேன். ஆமாங்க, நீங்க யாரு? நான் யாருங்க? எனக்கு எல்லாமே மறந்து போச்சுங்க. நான் யாருன்னு கொஞ்சம் சொல்றீங்களா ப்ளீஸ்? தீபா, என்ன நீ இவ்ளோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? அதான் உனக்கு சாதகமா எல்லா விஷயமும் நடந்துருச்சே. ஷரத் பழசு எல்லாம் மறந்துட்டாரு. அவர் யாருன்னு அவருக்கே தெரியல. சக்தியும் மறந்துட்டாரு. இனிமே என்ன, உன் ரூட் கிளியர், அதானே சொல்ல வர? ஆமா, இனிமே சரத் வந்து நீ கீ கொடுத்த பொம்மை தானே. இனிமே நீ நினைச்சபடியெல்லாம் ஆட்டி வைக்கலாம். சீக்கிரமா கல்யாண வேலையை ஆரம்பிக்கலாம். அந்தா டீய குடி. உஷா, நீ சொன்னது எதுவுமே நடக்க போறதில்ல. ஏய், என்ன சொல்ற நீ? ஷரத்துக்கு மெமரி லாஸே இல்ல. சும்மா பழசெல்லாம் மறந்து போன மாதிரி நடிக்கிறான். நானும் அதை நம்புற மாதிரி பதிலுக்கு நடிச்சேன். நான் என்ன ஆளே முழுசா முழுங்கி ஏப்பம் விடுறவ. இந்த ஷரத் எனக்கு ஏமாத்துறோம். சும்மாவா அவன் கையும் காலையும் கட்டி வச்சேன்? ஏய் தீபா, என்ன இவ்ளோ கூலா சொல்ற? அவன் சுயநனவோட இருந்தா உன்னை எப்படி கல்யாணம் பண்ணுவான்? உண்மைதான். அவன் சக்தி விட்டு பிரிஞ்சிருந்தாலும் சக்தி நினைப்புலதான் இருக்கான். அதனால அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டான். ஆனாலும் நான் அவனை விட மாட்டேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க அவனை சம்மதிக்க வைப்பேன். அதான் எப்படி? எல்லாம் அம்மா சென்டிமெண்ட் தான். ஷரத்தோட அம்மாவை வச்சு அவனை நான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வைப்பேன். சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ண போற? அவங்க அம்மாவை
தூக்க போற பொறுத்திருந்து பார் எப்படி சம்மதிக்க வைக்கிறேன்னு மட்டும். விமல் வாங்க. ஏய் மேடம் கூப்பிடுறாங்க, வாங்கடா. மேடம் சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். மேடம் காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு வரேன் மேடம். ஏய் வாங்கடா. வரேன் மேடம். ஏய் ஷரத், நான் யாரு? கேடி ராணி, கில்லாடி தீபா. அடியே சக்கரை கட்டி நெஞ்சுக்குள்ள ஸ்டிக்கரை ஒட்டி என்னத்தான் எங்க கூட்டி போறியோ நீ தாய வெள்ள கட்டி வாடிய செல்ல குட்டி உன்னத்தான் தேடுறேன் நானும் தேடி பார்த்தேன் உலகம் தாண்டி பார்த்தேன் உன்னை போல் அழகிய தான் பார்த்ததில்லடி கவிதை பாடி பார்த்தேன் கதகளி ஆடி பார்த்தேன் அடியே என்ன கொஞ்சம் பார்த்து சொல்லடி அஞ்சல நான் உனக்கு எஞ்சிற நீ எனக்கு கொஞ்சம் தான் வாடி